அனிமல்ஸில் வந்து இந்த குரங்கு வந்து ரொம்ப சேஷ்டை, ரொம்ப குறும்பு பண்ணுறது. அதே மாதிரி இந்த பறவைகளில் வந்து இந்த காக்கா ரொம்ப குறும்பு பண்ணுறது ஜாஸ்தி. இந்த கழுகு இருக்கு இல்லையா, அது மேலே பறக்கும், எப்போது கீழே வரும். இந்த காக்கா வந்துட்டு அந்த கழுகு மட்டும் பார்த்துட்டு இந்த காக்கா வந்து டக்க 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 டக்கன்னு அந்த ரெக்கையை வந்து அடிக்கணும். அவ்வளோ அடித்தா கூட தூரம் போக முடியாது. பட் இந்த கழுகு வந்துட்டு அவ்வளோ மேலே வந்து ஒன்றும் ரெக்கையெல்லாம் அடிக்காமல் அப்படியே மிதந்துட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பொறாமை. அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு வந்து ஒன்றுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். காக்கா விடாது, அதுவும் மேலே போகும். கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அது மேலே முடியாது, டயர்ட் ஆகிட்டு வெறுத்து கீழே வந்துடும். ஆக யாராவது நம்ம வந்து தூஷிக்கிறாங்கன்னு சொன்னால், வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மொழியிலேயே உயர்ந்த மொழி மௌனம். அதில் வந்துட்டு நாம் பயல் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். கொலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை. தமிழ்நாடு என்ன விதிவிலக்கா? கிடையாது. நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அர்த்தமா இந்த ராஜா